சிவசிவ என்கிறார் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதிதானே. ஓம் நம சிவாய. என் அன்பு விருட்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இப்ப உங்களை எந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா ஒன்னு அழ ஆரம்பிச்சிருவீங்க. காசு பணம் எல்லாம் நட்டமாச்சு, கை தொழிலும் கெட்டு போச்சு, கடன்காரங்க விட மாட்டேங்கிறாங்க, வந்து வீட்டை சுத்தியே வராங்க, அவமானம் தாங்க முடியல, கெட்டவன்னு வேற இதுல சொல்லிட்டு இருக்காங்க, சரியான நேரத்துல வார்த்தையை காப்பாற்ற முடியல, குடும்பத்திலேயே நம்மள எதிரியா நினைக்கிறாங்க, கணவனோ மனைவியோ எந்நேரமும் பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காங்க, குடும்பமே போர்க்களமா தான் இருக்கு, பெத்தவங்க பிள்ளைகிட்டையும் பிள்ளைங்க பெத்தவங்கள்ட்டையும் கணவன் மனைவிக்குள்ளார கூட பிறந்தவங்களுக்குள்ளார அல்லது உறவுகள் கிட்ட இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு போர்க்களமா தான் போயிட்டு இருக்கு. கஷ்டமோ கஷ்டம், அப்படியே நாய் மாதிரி அலையிற பொழப்பையா எங்க பொழப்பு. என்னைக்குத்தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வருமோ? பெத்தவங்க கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, நண்பர்லாம் சரியான நேரத்துல காலை வாரி விட்டு போறாங்க. இப்பதான் தெரியுது யார் நண்பர் யார் பகைவர் அப்படின்னு. எங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆள் இல்ல, ஆனா உதவி கேட்டவங்களுக்கு ஓடோடி செஞ்சோம். இன்னைக்கு தான் அவங்களாம் யாருன்னு எங்களால புரிஞ்சிக்க முடியுது. சொந்தக்காரவங்க கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு இடத்துல மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தூக்கம் வரலங்க, உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி இறங்கிட்டு இருக்கு, பத்தாக்குறைக்கு தொழில் ரொம்ப நஷ்டம், சரியான வேலை கிடைக்கல, எப்படியாவது ஒரு வேலை செஞ்சு கடனை அடைக்கலாம், குடும்பத்தை காப்பாத்தலாம்னா சோதனை மேல சோதனை, பத்தாக்குறைக்கு இந்த பிரச்சனையில வர கோர்ட்டு கேஸு, எப்படியோ தற்கொலை வரைக்கும் போய் மனசை தேர்த்திக்கிட்டு வந்துட்டேன், சாகறதுக்கு கூட முடியல என்னால. எங்க பிள்ளைங்க கஷ்டப்படுமோ, பெத்தவங்க கஷ்டப்படுவாங்களோ, கடன் கொடுத்தவன் என்ன பேசுவான், இந்த வேலையை எப்படியே விட்டுட்டு போறோமே, இந்த தொழிலை எப்படியே விட்டு போறோமே அப்படிங்கிற ஒரு தவிப்புல தற்கொலை கூட பண்ணிக்க முடியல. விசனமோ விசனம், எவ்வளவுதோ முயற்சி பண்றேன், எவ்வளவுதோ கஷ்டப்படுறேன், எதுவுமே பலிக்க மாட்டேங்குது. உலகமே நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சாலும் என்ன முட்டாளா நினைக்குது. என்னென்னமோ ட்ரை பண்றேன், அது நடக்க மாட்டேங்குது. விதைச்ச விதை முளைக்கல, விளைச்ச பயிர் வீடு வந்து சேரல. எவ்வளவுதோ கஷ்டப்படுறேன், ஆனா அதுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது. வியாபாரத்துல நஷ்டம், சரி ஊர்ல தான் அவமானம், ஒரு பழப்பு பழைக்க முடியல, வெளியூருக்கு போனா அங்கேயும் அவதூறு பேச்சு. எங்க இந்த கடவுள்லாம் எங்க இருக்காங்க, இந்த அஷ்டலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, தேடி தேடி பாக்குறேன், கிடைக்க மாட்டாங்கிறாங்க. வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல நெருப்புல விழுந்த புழு மாதிரி இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படிப்பா வாழ்க்கை போகுது அப்படின்னா இப்படி கதை கதையா சொல்லி அழுவீங்க, இல்லைன்னா எப்படி போனா உனக்கு என்ன, உன் வேலையை பாரு அப்படின்னு கோபத்துல போவீங்க. கண்டிப்பா என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் நேரம் சரியில்லாதவங்களாம் நம்மளுடைய நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வருவீங்க. அப்படி வர உங்களுடைய வாழ்க்கை 90% இப்படிதான் இருக்கும். எதுவுமே நடக்கலனாலும் பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில முன்னேறினாலும் பிரச்சனை, முன்னேறலனாலும் பிரச்சனை, நல்லா இருந்தாலும் பிரச்சனை, நல்லா இல்லைனாலும் பிரச்சனை. ஆனா இடையில சில பேர் பிறந்தோமா, 4 காசு சம்பாரிச்சோமா, கல்யாணம் பண்ணோமா, அப்படியே போய் சேர்ந்துருவோம், இப்படின்னு பல பேர் இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில என்னைக்குமே இந்த பூமியில பிறந்ததற்கான பலனை அனுபவிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எது செஞ்சாலும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்காது, ஒரு பெரிய கனவுகள் இருக்காது, ஒரு பெரிய குறிக்கோள் இருக்காது. இந்த 3 வகையில நீங்க எந்த வகையா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அற்புதமான வீடியோ. ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த கிரக அமைப்புகளுக்கும் பயிற்சிகளுக்கும் ரொம்பவே ஒத்துமை இருக்கு. ஆன்மீகத்தை பிடிக்காதவங்களும் சரி இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஆன்மீகம்லாம் போய் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற பல பேர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, சரி மூட நம்பிக்கை போய் தானே, வாரத்துல 7 நாள் இருக்குல்ல, அந்த 7 நாள் கிழமை பேர் என்னங்க, அந்த கிழமைக்கான கிரகம் எதுங்க, ஏன் அது மூட நம்பிக்கை தானே, நீங்க மாத்தி வைக்க வேண்டியதானே, உங்கள் அறிவியல் படி மாத்தி வச்சுக்க வேண்டியது தானே. முடியாது, ஏன்னா இதுதான் உண்மை. ஞாயிறு சூரியன், திங்கள் சந்திரன், செவ்வாய் செவ்வாய்க்கோள், புதன் புதன்கோள், வியாழன் குரு வியாழன்கோள், வெள்ளி வெள்ளிக்கோள், சனி சனி பகவான் சனிக்கோள். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிழமை வச்சு அன்னைக்கே உருவாக்கிட்டாங்க. இப்ப முடிஞ்சா மாத்திக்கலாம்ல, முடியாது. இந்த ஒரு விஷயம் போதும், நம்ம வாழ்க்கைக்கும் இந்த கிரகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு நிறைய உண்டு. அதனால இந்த வீடியோவை கண்டிப்பா முழுசா பாக்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது 100% உண்மை. இந்த பிரபஞ்சத்தின் மேல சத்தியமா சொல்றேன். நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையோட இங்க உங்களுக்கான இந்த ராகு கேது பெயர்ச்சியை சொல்ல போறேன்.
இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது அவ்வளவு சாதாரண பயிற்சி இல்லைங்க. உண்மையா உங்க வாழ்க்கையை திருப்பி போடுற ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி. 36 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யோகம் வருது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா டைமும் கிடைக்காது. இந்த டைம் மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நினைச்சு பார்க்க முடியாத வருத்தத்தை நீங்க அடைவீங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பயிற்சி இது. சும்மா கதகளி ஆட போகுது. அத்தனை விஷயத்திலையும் எதெல்லாம் ஏங்குனீங்களோ, எதெல்லாம் தவிச்சிங்களோ, எதெல்லாம் கிடைக்காதான்னு நினைச்சீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. முதல்ல சர்ப்ப கிரகமான ராகு கேது எதிரெதிர் திசையா பயணம் செய்வாங்க. எல்லா கிரகமும் ஒரு திசையில பயணம் செய்யும் போது இந்த 2 கிரகமும் என்ன பண்ணும், மாற்றி பயணம் செய்யும். ரிபிட்டா, அதாவது வக்ர நகர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நிழல் கிரகம். 7 கிரகங்கள் தான் இருக்கு. இது நிழல் கிரகமா ஜோதிடப்படி சொல்லப்படுது. அப்ப இந்த பெயர்ச்சி மீனத்திலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவானும், கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பெயர்ச்சி ஆகிறாங்க. இது ஒரு மறைவு ரகசியமான கிரகங்கள். இது ஒரு சாதாரண கிரக ஆதிக்கத்தை விட, பாதிப்பை விட மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது சனி கோளுக்கு இணையாக, குரு கோளுக்கு இணையாக இந்த ராகு கேது மர்மக்கோள்கள் மனுஷ வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியது மிக பெருசு. இங்க என்னன்னா, சனி பகவான் நியாயஸ்தான் தர்மவான் மாதிரி, குரு பகவான் தெய்வீகமானவர் மாதிரி, இந்த ராகு கேதுக்கு அவ்வளவு சாதாரண விஷயமா சொல்லிட முடியாது. எல்லாத்துலயுமே கலந்து இவங்க வேலையை காட்டுறவங்க. அதாவது சனி கூட சேர்ந்தா சனி என்னெல்லாம் செய்யுமோ அதெல்லாம் இவங்க செய்வாங்க. குரு கூட சேர்ந்தா குரு என்னெல்லாம் செய்யுமோ அதை செய்வாங்க. அதாவது நல்ல கிரகத்தோட சேர்ந்தா நல்ல பலன்களையும், கெட்ட கிரகத்தோட சேர்ந்தா கெட்ட பலன்களையும் கொடுக்க கூடியது. அது மட்டும் இல்ல, இந்த கிரகங்கள் கூட எப்படி சேரும்போது எப்படி மாறிக்குதோ அது மாதிரி உங்கள் மனசு கூட இது சேர்ந்து மாறிக்கும். அதாவது பச்சோந்தி மாதிரி. நீங்க நல்லது நினைச்சீங்க அப்படின்னா அதை மிக பிரம்மாண்டமா நல்லதா மாத்திடும். கெட்டது நினைச்சீங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டா கெட்டவங்களா மாத்திடும். மிகப்பெரிய பச்சோந்தி, முக்கியமா ராகு பகவான். அதனால ராகுங்கிறது யாருன்னா, லட்சியம், பேராசை, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுறது. எந்தெந்த பொருள்லாம் மிக பிரம்மாண்டமா இருக்கோ, எந்தெந்த பொருள்லாம் நமக்கு கிடைக்காது வாழ்க்கையில அப்படி நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் ஆசைப்பட வைக்கக்கூடியது இந்த ராகு. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினைச்சாலும், என்னப்பா இப்படி சொல்லிட்ட, நீ எல்லாம் எதுக்கு பிறந்த, முயற்சி பண்ண உனக்கு கிடைக்கும் பாரு, ஒன்னு என்ன 100 உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசையை உருவாக்கக்கூடிய கிரகம் ராகு. இதெல்லாம் தப்பு. இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. இது செஞ்சா நிறைய பணம் கிடைக்கும், ஆனா செய்யக்கூடாது. தப்பு. தண்டனை கிடைக்கும். வாழ்க்கையில இது பெரிய குற்றமாயிடும். கோர்ட்டு கேஸ் ஜெயில்னு அலைய வேண்டியது இருக்கும். அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றது மாதிரி ஆயிடும். பாவம் சேர்ந்துரும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உடனே ராகு என்ன சொல்லுவாரு, பாவமாவது புண்ணியமாவது நல்லா வாழ்றத பாப்பியா, கிடைக்கிற நேரத்துல வாரி சுருட்டிக்கணும்யா, கிடைக்காத நேரத்துல என்ன பண்ணுவ, எவன் கேட்டா உனக்கு என்ன, வாழ்றதுக்காக எவ்வளவு வேணாலும் யார வேணாலும் அடிக்கலாம், யாருக்கு வேணாலும் துரோகம் பண்ணலாம், யார வேணாலும் கெடுக்கலாம், என்ன தப்பு வேணாலும் செய்யலாம். என்ன கோர்ட்டு ஜெயில் தானே, போனா 10 வருஷம் 20 வருஷம் இருந்துட்டு வெளியில வந்தா எப்படி ராஜபோக வாழ்க்கையில இப்படி உசுப்பேத்தக்கூடிய ஒரு கிரகமும் ராகு தான். இல்லப்பா அந்த பொண்ணை ஏறெடுத்து பார்க்க கூடாது, ஆனா அழகா இருக்கால, சரி நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு கிராஸ் பண்றீங்க அப்படின்னா, என்னையா நீ அனுபவிக்க தெரியாத மனுஷனா இருக்க, பாரியா நீ முயற்சி பண்ணு உனக்கு கிடைக்கும். இல்ல பொண்ணு டீசெண்டா இருக்கு, இல்லனா கொஞ்சம் அழகா இல்லையே பொண்ணு, இல்ல அந்த பையன் கொஞ்சம் பேக்குத்தனமா கிறுக்குத்தனமா இருக்கான், பாக்குறது நல்லா இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராகு நேர்ம செய்வாரு, என்னையா நீ ஆளு, அழகாவது அசிங்கமாவது, நல்ல பிள்ளையாவது கெட்ட பிள்ளையாவது, ஏதோ ஒரு பையனை பாத்தியா அனுபவிச்சுட்டு போவியா, ஏதோ ஒரு பொண்ணை பாத்தியா லவ் பண்ணணும்னு சொல்லி ஏமாத்திட்டு போவியா, வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழணுயா இப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் ராகு. அதாவது ராகுவினுடைய குணத்தை நான் சொன்ன இந்த சில விஷயத்திலே உங்களால புரிஞ்சிக்க முடியும். எது நடந்தாலும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு. ஆனா அதே நேரத்துல கேது ரொம்ப ஆப்போசிட். எதுக்குமே பயமுறுத்தும், எதுக்குமே ஒரு தடையை போடும். ஐயோ அதை செஞ்சிடாத பெரிய பிரச்சனை ஆயிடும், ஐயோ இது செஞ்சிடாத நீ ஜெயிச்சிருவ, ஐயோ இது இந்த வேலையை பாத்துறாத நீ சீக்கிரம் ஜெயிச்சிருவ, உனக்கு அனுபவ பாடம் கிடைக்காது இப்படின்னு எல்லாத்துலயும் பல தடைகளை ஏற்படுத்தி வாழ்க்கை பாடத்தை கத்துக் கொடுத்து இறைவனுடைய அந்த அருளோட ஜெயிக்க வைக்கக்கூடியது அதுதான் கேது. அப்ப இந்த ராகு கேது பகவான்களை பத்தி உண்மையா நம்ம ஒரு விஷயத்துல சொல்லிட முடியாது. எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்கோ, எதெல்லாம் தடைப்படுதோ, எங்கெல்லாம் உங்களால ஒரு படி மேல முன்னேற முடியலையோ, எந்த விஷயமெல்லாம் பாதியிலே நிக்குதோ அதுக்கெல்லாம் காரணம் இந்த கேது பகவான் தான். அதனாலதான் கேது யாருடைய அம்சம் தெரியுமா, விநாயகருடைய அம்சம். எவ்வளவு பெரிய கோவிலாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய குடும்ப நிகழ்ச்சியா இருந்தாலும், இந்த பிள்ளையார முதல்ல நீங்க பார்க்காம நுழையவே முடியாது. உள்ள ஒரு நிகழ்ச்சியிலேயோ ஒரு கோவில்லையோ ஒரு
ஃபங்க்ஷன்லயோ. அப்ப எதுக்கு பிள்ளையார முன்னாடி வைக்கிறாங்க? தடையை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளையாரே இந்த நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் தடை இல்லாம ஜெயிக்கவை அப்படின்னு சொல்றதுக்கு தான் எடுத்த உடனே பிள்ளையார் காலிலே விழுந்துட்டோம்னா. அதனாலதான் நம்ம எல்லா விஷயத்துக்கும் முதல்ல பிள்ளையார வணங்கிட்டு தான் அப்புறம் காரியத்தை பார்க்கறோம். குலதெய்வத்துல கூட நம்ம பிள்ளையார் தான் வணங்குறோம். எல்லா குலதெய்வ கோவில்லையும் பிள்ளையார் முதன் இடமா இருக்கும். அப்ப கேது தான், அது கேதுவுடைய அம்சம் தான். அதனால இந்த ராகு கேது அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான கிரகம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அற்புதமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அதிர்ஷ்ட கிரகம் அப்படின்னு சொல்லலாம், இன்னும் என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ எல்லாம் சேர்த்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கிரகம். முக்கியமா நம்ம கர்ம வினை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில இந்த அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதுக்கெல்லாம் காரணம் இவங்க 2 பேர் தான். அதிர்ஷ்டம் எப்படி வரும்? நம்மளாம் நினைக்கிறோம் திடீர்னு அவங்க கோடீஸ்வரன் ஆயிட்டான், திடீர்னு அந்த வேலை கிடைச்சிருச்சு, திடீர்னு அந்த தொழில ஆயிட்டாங்க, திடீர்னு அந்த லாட்டரி விழுந்துருச்சு, திடீர்னு பங்குச்சந்தையில கோடி கொட்டிடுச்சு, திடீர்னு சொல்றோம்ல, ஒரே நாள்ல பிரபலம் ஆகுறாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, இந்த ராகு கேது பகவான்களுடைய அருள் இருக்கிறதுனால தான். ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கிற ராகுவை தடுக்காம கேது இருந்தார் அப்படின்னா ஒரே நாள்ல நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமானவர்கள் இந்த ராகு கேது கிரகம். அது இப்ப பயிற்சியாக போகுது. என்னைக்கு? வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாசம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகுது. இந்த பயிற்சி உங்க வாழ்க்கையில எது மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? கண்டிப்பா நான் முன்னாடி சொன்னல, கண்ணீர் வடிச்சு கதறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு, அப்படியே உங்க வாழ்க்கையை பிரட்டி போட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான காலகட்டம் இது. ஆனா இங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் உங்கள் எண்ணத்துக்கும் இந்த கிரகத்துக்கும் தொடர்பு உண்டு, உங்கள் மனசுக்கும் இந்த கிரகத்துக்கும் தொடர்பு உண்டு. அப்ப நீங்க என்ன பண்ணும்? நெகட்டிவை தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த வீடியோவை பாருங்க. இதுக்கு மேல உங்கள்கிட்ட எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு யோசிங்க. இந்த நிமிஷத்துல இருந்து அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறோம். இந்த ராகு கேது கிரகத்தை வச்சு நம்ம கண்டிப்பா இந்த 1.5 வருஷத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறோம் அப்படின்னு ஒரு லட்சியத்தை, குறிக்கோளை கொண்டு வாங்க. அடுத்தது நேர்மையான வழியில இந்த மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டீங்களா? யோசிக்கிறீங்களா? யோசிச்சிங்க அப்படின்னா இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு ராகு கேது பயிற்சி வீடியோ பலன் போடுவேன். அதை நீங்க பார்க்கறதுக்கு தயாரா இருக்கலாம். நான் சொன்னது மாதிரி செய்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனை வீடியோ நான் போட்டாலும் அல்லது யார் ராசி பலன் போட்டாலும் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. ஒரு லட்சியத்தோட, குறிக்கோளோட வாழ்க்கையில முன்னேறணுங்கிற வெறியோட ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் இந்த 10 நிமிஷம், அரை மணி நேரம்லாம் வீடியோ பார்க்கறதுக்கு, பலன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. அதனால இந்த நிமிஷம் முடிவு பண்ணிக்கிட்டு உங்களுடைய பலனை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த ராகு கேது பகவான்கள் உங்க வாழ்க்கையை பிரட்டி போட்டுருவாங்க, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. இப்ப விருட்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி உண்மையா ஆச்சரியப்படுவீங்க, அதிர்ச்சி அடைவீங்க. ஒரு அற்புதமான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாங்க. ராகுவும் கேதுவும் நான் சொன்ன மாதிரி நீங்க நல்லவங்கன்னு நினைச்சீங்கன்னா நல்லவங்க, கெட்டவங்கன்னு நினைச்சீங்கன்னா கெட்டவங்க. ஆனா வந்து அமரக்கூடிய இடம் இருக்குல்ல, உங்க வாழ்க்கையை அப்படியே பிரட்டி போடக்கூடிய இடம். ஒரு மனுஷனுக்கு எதுங்க முக்கியம் சொல்லுங்க? உண்ண உணவு, இருக்க இடம், படுக்க பாய், இதுதானே முக்கியம். குடிசையில இருந்தவங்களை கொண்டு போய் கோட்டையில உட்கார வச்சு பஞ்சு மெத்தையை காட்டி சந்தோஷமா வாழுங்க, இது சொர்க்கம். உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இங்க இருக்கு, எடுத்துக்கங்க. பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, நிலம் வாங்கணுமா வாங்கிக்கங்க, வாகனம் வாங்கணுமா வாங்கிக்கங்க. எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணுமோ சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? திடீர்னு ஒரு கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி தோன்றி இந்த மாதிரி செஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியான காலகட்டம், அப்படியான ஒரு அமைப்பு என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வந்திருக்கிறது. என்னன்னா 4வது வீட்டுல ராகு வருகிறார். 4வது வீடு சுகஸ்தானம், வண்டி, வீடு, வாகனம் வாங்கக்கூடிய இடம், அதை பத்தி சொல்லக்கூடிய இடம். அதுல ராகு பகவான் வந்திருக்கிறார். கலக்க போறீங்க. அது மட்டும் இல்ல, 10வது வீட்டுல கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். 11ஆம் வீட்டிலிருந்து இதுவரைக்கும் லாப வீட்டுல இருந்து பல இன்னல்களை, பல தடைகளை செய்து கொண்டிருந்த கேது பகவான் இப்ப தொழில் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்ப இங்கேயும் தடை போடுவாரா அப்படின்னா கெட்டதுக்கு தடை போடுவார், நல்லதுக்கு வழி விடுவார். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு. ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எப்படியாவது கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த ரகசியம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுலபம். அதாவது உங்களுக்கு ஒரு ஞானம் உண்டு, எல்லாரும் மனசையும் படிச்சவங்க நீங்க. அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே அவங்கள பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. ரகசியத்தை அறிந்தவர்கள் நீங்க. யாருமே சிந்திக்காத, யோசிக்காத கோணத்துல
நீங்க பயணம் செய்வீங்க. அந்த திறமை உங்களுக்கு உண்டு. புதுவிதமா யோசிக்கிற திறமை உண்டு. யார் கண்ணுக்கும் தெரியாத விஷயங்கள் கூட, யாரும் மனசுக்கும் புலப்படாத விஷயங்கள் கூட, யாருக்கும் தெரியாத உலக விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரியான திறமை வச்சுக்கிட்டு இந்த பேச்சில நீங்க என்ன பண்ணணும், அப்படியே பயன்படுத்துங்க. உங்களது திறமையை, வலிமையை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் அடைய முடியும். மிகப்பெரிய ஒரு அமானுஷ்ய சக்தி உங்கள்கிட்ட இருக்குங்க, ஒரு உணரக்கூடிய சக்தி. ஆனா நீங்க விருட்சிக ராசி தான் அப்படின்னு நம்பி இருக்க மாட்டீங்க. விருட்சிக ராசிக்குள்ள திறமை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காம இருக்கும். விருட்சிக ராசிக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. எதையுமே எளிமையா புரிஞ்சுக்கிற சக்தி, கற்பூரம் மாதிரி எது சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடிய புத்தி. ஆனா உங்களுக்கு சொல்லாமலே புரியக்கூடிய புத்தி உண்டு. அதனால இந்த 4ஆம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கிறது உண்மையா பிரம்மாண்டமான அமைப்பு. சாதாரண அமைப்புன்னு சொல்ல முடியாது, பிரம்மாண்டமான அமைப்பு. பிரம்மாண்டமான வீடு வாங்குவீங்க, பிரம்மாண்டமான இடம் வாங்குவீங்க. அந்த யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. அது மட்டும் இல்ல, குரு பார்வை அள்ளி கொடுக்க போகிறார். இந்த குரு பார்வைங்கிறது பிரம்மாண்டம். மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கிறவங்க நீங்க. ஏன்னா குரு பார்வை விழுது அந்த 4ஆம் வீட்டில். குரு பார்வை கோடி நன்மை கொடுக்கும். நீங்க போற வீடு உங்களுக்கு சொந்தமாயிடும். வாடகைக்கே போனாலும் அந்த வீட்டை வாங்கிடுவீங்க. இப்ப லீஸுக்கு எடுத்து விவசாயம் பண்றீங்க அப்படின்னா அந்த நிலத்தை வாங்கிடுவீங்க. ஒரு தொழில பார்ட்னரா சேர்றீங்கன்னா அந்த தொழிலையே நீங்க வாங்கிடுவீங்க. அப்ப எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அதுல கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்கள் கைக்கு அது வந்து சேர்ந்துடும். தேவைக்கு அதிகமான பணம், புகழ், செல்வம் வரக்கூடிய அமைப்பு. இந்த ராகு வரல அப்படின்னா தேவைக்கு ஏற்றது மாதிரி தான் வரும். ராகு வந்ததால தேவைக்கு அதிகமாகவே எல்லாம் வரும். அது மட்டும் இல்லை, குரு பார்வை பணம் வைக்க கூட வீட்டில் இடம் இருக்காது. பேங்கை தேடி போவீங்க, அங்கேயும் இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வரும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ரெய்டு வரலாம் உங்கள் வீட்டில். ஒரு பக்கம் சிரிக்கிறீங்கன்னு தெரியுது, இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். உங்களுக்கு அந்த யோகம் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு இந்த காலகட்டத்தில். அதை ஏத்துக்கிறதும் நம்புறதும் அதுக்காக முயற்சி பண்றதும் உங்க கையில இருக்கு. இதெல்லாம் நம்மளால முடியுமா? இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? பொய்யா உன் நேரம் போகணுங்கிறதுக்காக, உனக்கு காசு பணம் வரணுங்கிறதுக்காக யூடியூப்ல இருந்து அள்ளி கொடுக்குறாங்களா அந்த காசு வரணுங்கிறதுக்காக இங்க போய் சொல்லிட்டு இருக்க, போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லது. எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு போயிட்டே இருப்போம். ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டு ரெய்டு வரலனாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்காவது நம்ம சம்பாதிக்க முயற்சி பண்ணனா கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில இந்த நிலையை உங்களால மாற்ற முடியும். எண்ணுவதை உயர்வாக எண் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு கட்ட ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சின்ன வீடு கட்டணும்னு ஆசைப்படாதீங்க, பெரிய மாளிகை கட்டணும்னு ஆசைப்படுங்க. அப்பதான் ஓரளவுக்கு ஒரு நல்ல வீடாவது கட்டுவீங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படாதீங்க, மிகப்பெரிய வேலை கிடைக்கணும், லட்சத்துல சம்பாதிக்கிற அளவுக்கு வேலை கிடைக்கணும்னு நினைங்க. இந்த லட்சத்துல பாதி சம்பளத்திலேயாவது வேலை கிடைக்கும். என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை உயர்வாக நினைக்கணும். அந்த உயர்வாக நினைக்க வைக்கிறதுக்கு தான் இப்ப ராகு வந்திருக்கிறார். அதுதான் நீங்க ஆசைப்பட்டதையெல்லாம் பேராசையா மாத்தி அதற்கேற்ற பலனை கொடுக்க இங்க வந்திருக்கிறார். அதுபோல கேது பகவான் எங்க இருக்காரு? தொழில இருக்காரு. இதை விட ஒரு சிறந்த இடம் கேது பகவானுக்கு இல்லை. உங்கள் தொழில் செயல்பாடுகள், வியாபாரம், வேலை இதெல்லாம் உங்களை பிரகாசிக்க வைப்பார். இதுவரைக்கும் என்ன தொழில் செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு இருந்திருப்பீங்க. பொருளாதாரத்துல ரொம்ப அடிபட்டு இருப்பீங்க, கடன் அதிகமாக வாங்கியிருப்பீங்க, தண்டச்சோறு, ஒன்னுக்கும் உதவாதவர்கள் அப்படிங்கிற திட்டு பேர் வாங்கியிருப்பீங்க. எங்க போனாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு இடமா இருந்தாலும் உங்களுக்கான மரியாதை கிடைச்சிருக்காது. ஏன்னா வேலை இல்லை, தொழில் இல்லை, சும்மா ஊரகாலின்னு கூட பேர் எடுத்திருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்தில் அது அப்படியே பெரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு. கேது பகவான் வந்திருக்கிறார். யாரு? விநாயகர் வந்துட்டார். உங்களது 10ஆம் வீட்டுக்கு விநாயகர் வந்திருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் தடை இல்லாம நடத்தி கொடுப்பார். நீங்க எதுக்கு வேணாலும் முயற்சி பண்ணுங்க, அப்படியே சக்சஸா நடக்கும். ஆனா ஒண்ணு, இதை மட்டும் செஞ்சிருங்க. எந்த காரியம் தொடங்கினாலும், ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னாலும், வேலைக்கு போறதுக்கு முயற்சி பண்றீங்க, வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும், ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க அல்லது தொழில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, வியாபாரம் ஆரம்பிக்க போறீங்க, வியாபாரம் நடத்திட்டு இருக்கீங்க, வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்றீங்க, அல்லது ஏதோ ஒரு துறையில சாதிக்கணும், விளையாட்டு துறையில, அரசியல் துறையில, அல்லது மருத்துவ துறையில, கட்டிடக்கலை துறையில, இப்படி சினிமா துறையில எதுல சாதிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் உங்களது ஆரம்பம் விநாயகரை வணங்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அவர் தடையை ஏற்படுத்தக்கூடியவர். சின்ன பிரச்சனை இருந்தாலும், நீங்க ஆரம்பிக்கிற விஷயத்துல சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் தடை போட்டுருவார். பயப்புள்ள பாவம், போய் ஏன் கஷ்டப்படணும், ரொம்ப கொடுமையான கஷ்டமா இருக்கு, அப்ப இந்த வேலைக்கு போக வேண்டாம், இந்த தொழிலுக்கு போக வேண்டாம், இந்த காரியத்தை செய்ய வேணாம்னு தடை போட்டுருவோம் அப்படின்னு தடையை விதிச்சிருவார். இது வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. இனிமே என்ன பண்றீங்க? எடுத்த உடனே விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருங்க. விநாயக பெருமானே, எதுக்கும் தடை போடாம முழுசா முடிக்கவை, அந்த வலிமையை கொடு. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான வலிமையை எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்குங்க. அந்த தடையை உடைக்கிறதுக்கான வலிமையை கொடு, எண்ணத்தை கொடு, தன்னம்பிக்கை கொடு அப்படின்னு வேண்டிக்குங்க. ஏன்னா 10ஆம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம். நம்ம வாழ்க்கையில எதுங்க முக்கியம்?
பொருளாதாரம் முக்கியம், பணம் முக்கியம், சந்தோஷம் முக்கியம், குடும்ப வாழ்க்கையில மான மரியாதை முக்கியம். ஏதோ 4 காசு சம்பாரிச்சாதான் ஊர்லயும் உறவுகள்ட்டையும் மரியாதை இருக்கும். அப்ப இதெல்லாம் வேணும்னா எது முக்கியம்? ஒரு வேலை, ஒரு தொழில் முக்கியம். அந்த தொழில் வேலை சொல்ற இடத்துக்கு கேது பகவான் வந்திருக்கிறார். அப்ப விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிக்கிறீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டாகும். நீங்க மட்டும் இல்ல, அந்த உலகத்துல எல்லாருமே அப்படிதான். குலதெய்வமா இருந்தாலும் சரி, விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம குலதெய்வ கோவிலையே, குலதெய்வ சாமியவே கும்பிடுறோம். ஒரு ஃபங்க்ஷனா இருந்தா விநாயகருக்கு முதல்ல விளக்கேற்றிட்டு தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறோம். அது எவ்வளவு பெரிய சாமியா இருந்தாலும் ஃபங்க்ஷனா இருந்தாலும் விநாயகருக்கு தான் முதலிடம். ஏன்னா அவர் தான் தடை போட்டுருவார். அந்த தடை இல்லாம காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அந்த விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிங்க. தினமும் அல்லது வாரத்துக்கு ஒரு முறை இந்த விஷயத்த மறக்காம செய்யுங்க. விநாயகரை வணங்கும் போது பச்சை கற்பூரம் இருக்கும். தரமான கலப்படம் இல்லாத பச்சை கற்பூரம் இப்பெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சதுன்னா அந்த கற்பூரத்தை வாங்கி விநாயகருக்கு முன்னாடி வச்சு வணங்கிட்டு அந்த கற்பூரத்தை எடுத்து பரிசுலையோ பையிலையோ வச்சுக்கோங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல பெட்டி இருக்கும், பணப்பெட்டி இருக்கும், இல்லைன்னா ட்ரா இருக்கும், அதுல வச்சிருங்க. அது பணம் எங்க இருந்தாலும் உங்களை சுத்தி எடுத்து கொண்டு வந்து வரும். சும்மா அண்ணுகிட்டு இருப்பீங்க, எந்த செலவுக்கு வச்சுக்கிங்களேன் அப்படின்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு தொழில் செஞ்சீங்க, வியாபாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை தேடி அந்த பச்சை கற்பூரத்துக்கு ஈர்ப்பு சக்தி அதிகங்க. எதை ஈர்க்கிற சக்தி? பணத்தை ஈர்க்கிற சக்தி அதிகம். இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியம். இது இந்த பிரபஞ்சத்துக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. இந்த பச்சை கற்பூரத்தை மட்டும் எப்பொழுதுமே விடாதீங்க, கையில் பரிசுல வச்சுக்கங்க. நீங்க வேணா வச்சு பாருங்க, ஒரு மாசத்துல உங்க வாழ்க்கையை மாறும். அதுக்கப்புறம் நீங்க பணம் காசு இல்லாம இருக்கவே மாட்டீங்க. எப்பொழுதுமே உங்க கையில பணம் காசு இருந்துகிட்டே இருக்கும். கஷ்டப்படவே மாட்டீங்க. கடனாவது வந்து சேரும் உங்க கைக்கு. அந்த ஈர்ப்பு சக்தி மிக மிக அற்புதமான சக்தி பச்சை கற்பூரத்துல இருக்கு. உங்களுக்கு அப்படி கிடைக்கல, எங்க வாங்குறதுன்னு தெரியல, கலப்படம் இல்லாத பச்சை கற்பூரம் எங்க கிடைக்கும்னு தெரியல அப்படின்னா இந்த குட் பேபி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9043688626. இவங்கள்ட்ட கலப்படம் இல்லாத பச்சை கற்பூரம் இருக்கு. இது ரேட் அதிகம். நார்மலான கற்பூரத்தை விட இந்த கற்பூரம் விலை அதிகம். ஆனா இதுக்கான பவரும் அதிகம். ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு கட்டி எடுத்து விநாயகர் பக்கத்துல வச்சுட்டு அப்புறம் பையில எடுத்து பரிசல் எடுத்து வச்சுங்க. ஒரு வாரத்துக்கு கடைசியா அதை வச்சு தீபம் ஏத்திட்டு அடுத்த ஒரு துண்டு, அடுத்த ஒரு கட்டி, சின்ன கட்டி, அதை எடுத்து பரிசல் வச்சுங்க. விநாயகரை வணங்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்பொழுதுமே அந்த பழக்கத்தை மாற்ற மாட்டீங்க. ஏன்னா அதற்கான பலனை நீங்க உணர்ந்துருவீங்க. அப்படி ஒரு அற்புதமான சக்தி இருக்கு இந்த பச்சை கற்பூரத்துக்கு. தயவு செஞ்சு மூட நம்பிக்கை இருந்துன்னா வாங்க வேண்டாம். இதெல்லாம் சும்மா போய் அப்படி நினைச்சீங்கன்னா வாங்க வேண்டாம். ஒரு துளி உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா எவ்வளவு செலவாயிடும்? ஒரு சின்ன அமௌண்ட், அவ்வளவுதான். அதை வாங்கி நீங்க வேணா பயன்படுத்தி பாருங்க. அதுக்கப்புறம் அதனுடைய பலன் மிக பெருசா இருக்கும். ஏன்னா எதிர்மறை சக்தியை நம்மள்ட்ட இருந்து விளக்கிடும், உற்சாகமாக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சக்தி அதுக்கு உண்டு. பொதுவாகவே இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பொருந்தாமா, படிச்சோமா, ஒரு வேலைக்கு போனோமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிகளை பெத்துக்கிட்டு அதுக்காகவே காலம் பூரா உழைச்சி காப்பாத்திட்டு கடைசி காலத்துல ஓட்டிட்டு எப்படியோ வாழ்ந்துட்டு போனோமா அப்படின்னு சராசரி வாழ்க்கை வாழறது உங்களுக்கு பொதுவா பிடிக்காது. ஏதோ 1-2 பேர் இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில சவால்னா இருக்கணும் ஐயா, ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் ஐயா. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முக்கியமா எதிரி இருக்கணும் ஐயா. எந்த செயலுக்கும் எதிர்ப்பு இருக்கணும் ஐயா. அப்படி சவாலான வாழ்க்கைய வாழ ஆசைப்படுறவங்க தான் நீங்க. குறிப்பா இந்த பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, கண்டிப்பா யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, யாரை கண்டும் அஞ்ச மாட்டீங்க. ஒரு கஷ்டமான நேரத்துல, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு நிறைய புரிஞ்சுக்கிட்டவங்க என் அன்பு தோழிகள், அதுவும் பெரியவங்க. இன்னும் சொல்ல போனா உங்க குடும்பம் உங்களால தான் முன்னேறி இருக்கும். கவலைப்படாதீங்க. யார் எது சொன்னாலும் நீங்க அப்படியே ஆராய்ஞ்சு பாருங்களேன். ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் வேறு எதுன்னு பாருங்களேன், அது நீங்களா தான் இருக்கும். ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு செயல், ஒரு பேச்சு, ஒரு தொடர்பு, இப்படி ஏதாவது ஒரு வகையில நீங்களா தான் இருப்பீங்க. அதனால சாதாரண வாழ்க்கை வாழாம நாமளும் ஜெயிக்கணும்னு வாழக்கூடியவர்கள் நீங்க. குறிப்பா இந்த விஷயம் ரொம்பவே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழணும் அப்படின்னா போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், துன்பம் இருக்கும், அவமானம் இருக்கும், தோல்வி குறிப்பா இருக்கும். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு திமிரு வரும் பாருங்க, ஒரு கெத்து வரும் பாருங்க. அது உங்களுக்கு பேசிக்காவே இருக்குங்க. இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும். நிறைய பேர் இன்னைக்கு ஜெயிக்காததுக்கு காரணமே அதுதாங்க. ஒரு மனுஷன் அவமானப்படல, ஒரு மனுஷன் தோல்வி அடையல அப்படின்னா முன்னேறவே மாட்டான். இதெல்லாம் பிரபஞ்ச விதிங்க. இது இந்த விதியை நீங்க புரிஞ்சுக்கணும். எழுதப்படாத விதி. ஏன்னா வில்லன் ஒரு படத்துல ஸ்ட்ராங்கா இல்ல, வலிமையான வில்லன் இல்ல அப்படின்னா அந்த படமே ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க. ஒரு படத்துல ஒரு வில்லனோ அல்லது ஒரு பிரச்சனையோ ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா அந்த படமே தோல்விதான். 99% அந்த படம் ஓடுனதா சரித்திரமே இல்லை. அப்ப ஹீரோ ஒரு பிரச்சனையில சிக்கணும், அடி வாங்கணும், அவமானப்படணும், அழணும், அப்புறம் அதிலிருந்து மீள்றதுக்கு ஒரு துணை, தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு, போராட்டம்னு இறங்கணும், அதுக்கப்புறம் போராடி போராடி தோத்து ஜெயிக்கணும். இப்படி இருந்தாதான் ஒரு படமே ஜெயிக்கும். ஒரு பாட்ஷா படத்தை எடுத்துங்களேன். ரஜினி எடுத்த உடனே நான் பாட்ஷா அப்படின்னு அந்த
கதையில ஓபன் பண்ணும் போதே ஒரு வீரத்தோட இருந்திருந்தா படம் ஜெயிச்சிருக்குமா? ஒரு கோழையா சண்டைன்னா பயந்து ஓடுற ஒரு சாதாரண ஆட்டோக்காரனா, ஒரு குடும்பத்துல ஒரு அக்கறை உள்ள அண்ணனா, ஒரு கோழையா இருந்து அவமானப்பட்டு அடி வாங்கி அதுக்கப்புறம் தான் யாரு அப்படின்னு சொல்ற இடத்துல வந்தது பாருங்க ஒரு சுவாரஸ்யம். அதுதான் வெற்றி. ஒரு வருஷம் எடுத்து 3 மணி நேரம் ஓடுற படத்துக்கே இந்த மாதிரி ஒரு விதி இருக்குன்னா, குறைஞ்சபட்சம் 60 வருஷம் அதிகபட்சம் 100 வருஷம் வாழக்கூடிய நம்ம வாழ்க்கை அவ்வளவு சாதாரணமா அமைஞ்சிருமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் வாழ்க்கையில எதிரி இருக்கணுங்க, எதிர்ப்பு இருக்கணும், துரோகம் நடக்கணும், தோல்வி கிடைக்கணும். அப்பதான் வாழ்க்கையில ஒரு வெறி ஏறும் பாருங்க, ஜிவ்வுன்னு தலைக்கு மேல ஏறி எவன் தடுத்தாலும், எப்படி தலைக்கு மேல ஏறி நம்ம வெற்றிய நம்ம ஜெயிக்கிறத எவன் தடுத்தாலும் அடங்காத அசுரந்தா, வணங்காத மனுஷந்தா, தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரத்தா, போருக்கு போகணும் போகணும் பொருளை எடுத்து வாயா, யாரங்க ஒதுங்கு ஒதுங்கு ராயனும் வருவான் தீயா. அந்த ராயன் மாதிரி தீயா நீங்க அங்க நிப்பீங்க, எதிரிகளுக்கே சவால் விடுவீங்க. அப்பத்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ராசா. இல்லனா எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, நான் பிறந்தோம் கடைசி வரைக்கும் ஜாலியா வாழணும், 9 கிரகமும் உச்சம் பெற்று அதிர்ஷ்டத்துல ராஜா மாதிரி வாழணும் அப்படின்னா இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருக்கணும். விதி சரியில்லை, நேரம் சரியில்லை, நமக்கு மட்டும் நல்ல காலம் வராதா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? என்னடா கிரகம், என்னடா உலகம், என்னடா காசு பணம், ஏன்டா வாழ்றோம், ஏன்டா பிறந்தோம், பிறந்ததே வேஸ்ட் இப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால வாழ்க்கையில போராட்டம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பாகம். எப்படி நம்ம பிறக்கிறோமோ, எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போறோமோ, எப்படி நம்ம வேலைக்கு போனாதான் பிழைக்க முடியுமோ, எப்படி நம்ம கல்யாணம் பண்ணாதான் கடைசி வரைக்கும் வாழ முடியுமோ, அந்த மாதிரி வாழ்க்கையில போராட்டம் அப்படிங்கிறது உங்களால தவிர்க்க முடியாத ஒரு பாகம். போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கை அர்த்தமே இல்லைங்க. இன்னைக்கு போராட்டத்தால ஜெயிச்சவங்க பல கோடி பேர். அதில் நம்மெல்லாம் யாருங்க? போராடாம ஜெயிக்கணும், எல்லாம் ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னா எப்படி? நம்முடைய புதிய திறமைகள் இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையிலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் நம்ம கிட்ட இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா வளர்த்துக்கணும். அந்த போராட்டமும் அதை சமாளிக்கக்கூடிய வலிமையும் நம்ம கிட்ட இருந்தாதான் இந்த வாழ்க்கையே ஒரு அர்த்தம். இல்லைன்னா நம்ம வாழ்ந்ததுக்கும் அர்த்தம் இல்லை, இந்த உலகத்துல பிறந்ததுக்கும் அர்த்தம் இல்லை. அதனால போராட்டம், பிரச்சனை, தோல்வி இதெல்லாம் ஒதுக்காம அதை எதிர்த்து போராடி சண்டை செஞ்சு எங்க நம்ம கோட்டை விடுறோம், எங்க நம்ம தோக்குறோம், எங்க நம்ம நஷ்டப்படுறோம், எங்க அவமானப்படுறோம், ஏன் படுறோம், யாரால படுறோம், எவ்வளவு பெரிய கஷ்டமான காலத்திலையும் ரொம்ப பொறுமையா இருந்து விரக்தி அடையாம, முக்கியமா வாழ்க்கையில நீங்க எப்படி வேணாலும் யோசிங்க, எல்லா பக்கமும் கதவை அடைச்சாலும் ஒரு பக்கம் திறந்திருக்கும். மாற்று வழி இல்லாம கடவுள் நம்மளை சிக்கவே விட மாட்டார். நல்லா யோசிங்க. எல்லா பக்கமும் கதவை அடைச்சு நிராயுத பாணியா உங்களை விட்டுட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு வழி வச்சிருப்பார். இங்க நிறைய பேர் அந்த வழியை தேடாம தற்கொலை பண்ணிக்கிறது, சோர்ந்து போயிடுறது, தோல்வின்னு கவலையாகி முயற்சி பண்ணாமலே விட்டுறது. அந்த மாற்று வழியை தேடுறது தான் புத்திசாலித்தனம். அந்த மாற்று வழியை தேடினவங்க தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. மாற்று வழியை யோசிக்கணும், அதுவும் தன்னம்பிக்கையோட யோசிக்கணும், நம்மளால முடியும் அப்படின்னு. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது அப்படிங்கிறது இந்த போராட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். கேது தடை பண்ணிட்டே இருப்பாரு, ராகு முயற்சி பண்ணு அப்படிம்பாரு. ஒரு விதத்துல ராகு மிக அற்புதமான மனநிலை கொண்டவர். எவ்வளவு பெரிய தோல்வி இருந்தாலும் நம்மளை உசுப்பேத்திக்கிட்டே இருக்கிறவர். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம பிள்ளைங்க அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் கடைசி வரைக்கும் போராடுவாங்க, அதாவது மரணம் வரைக்கும். எதுன்னு சொல்லுங்க? ஒண்ணு இல்லைங்க, இந்த காதல் தான். அந்த காதல்ல இருக்கிற போராட்டம் வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா நீங்க தான் கோடீஸ்வரன், நீங்க தான் வெற்றியாளன், நீங்க தான் புகழ், உங்களுக்கு தான் அந்த புகழ். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க, இல்லைன்னா தோத்துருப்பீங்க. ஆனா தோல்வி எங்க கிடைச்சிருக்கும், எப்ப கிடைச்சிருக்கும்? கடைசி வரைக்கும் போராடி அந்த தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. நான் விரும்பின பொண்ணோ பையனோ அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்க தோல்வியை நீங்க ஒத்துப்பீங்க. அதே போராட்டத்தை உங்க வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இங்கெல்லாம் தோக்கறதுக்கு சான்ஸே இல்லை. எத்தனை தோல்விகள் வந்தாலும் கடைசியா ஜெயிச்சே ஆகணும். ஆனா ஜெயிச்சுட்டு உங்க காதலை திரும்பி பாருங்களேன், அழகா இருக்கும். உங்களை நினைச்சு வருத்தப்படுவாங்க அந்த ஆணோ பெண்ணோ. இன்னும் வாழ்க்கை பொற்காலமா இருக்கும், உங்க மனசு நிறைவா இருக்கும். அந்த காதலுக்கு எடுத்துக்கொண்ட போராட்டம், வலிமை, அவமானம், இழப்பு இது எல்லாத்தையும் உங்க வேலையில் நீங்க காட்டும்போது, உங்க தொழில காட்டும்போது மிகப்பெரிய கோடீஸ்வரரா நீங்க திரும்பி நிற்பீங்க. 10ஆம் இடத்து கேதுவால புது புது முயற்சிகள் நீங்க செய்வீங்க. படிப்புல ஆர்வம் இருக்கும், புது டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, புது டெக்னாலஜியை யார் அக்செப்ட் பண்ணலையோ, யார் ஏத்துக்கலையோ அவங்க வாழ்க்கையில முன்னேறதா சரித்திரமே இல்லை. இன்னைக்கு நிறைய பழம்பெரும் கம்பெனிகள்லாம் வீழ்ந்தது அந்த டெக்னாலஜியை
ஏத்துக்காதால தான். இப்ப ஆரம்பிச்ச கம்பெனி மிகப்பெரிய டெவலப் ஆயிட்டு இருக்கு, தொழில் பெருசாயிட்டு இருக்கு, வேலை பெருசாயிட்டு இருக்கு. எல்லாமே இந்த புது டெக்னாலஜியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆன்மீகம் உயர்ந்ததோ அந்த அளவுக்கு அறிவியலும் உயர்ந்தது தான். நம்ம என்னைக்குமே அறிவியலை அலட்சியப்படுத்தினதும் இல்லை, மூடர்கள் கூட்டம் மாதிரி அறிவியலை விட ஆன்மீகம் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அறிவியலும் ஆன்மீகமும் இரண்டு கண்கள் மாதிரி, ரெண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் ஆன்மீகம் பெற்ற புள்ளதான் அறிவியல். அதனால இந்த புரிதல் இருந்தது அப்படின்னா அறிவியலை ஏத்துக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளார இருக்கிற திறமையை அந்த அறிவியலால் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விஷயத்திலையும் உங்களால் ஜெயிக்க முடியும், எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். இன்னைக்கு உலகம் ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்தாச்சு. உலகம் நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன இருக்கு கையில? எல்லார் கையிலயும் செல்லு இருக்குல்ல, அந்த செல்லை ஓபன் பண்ணாலே உலகமே வந்துருச்சு. நீங்க எது செஞ்சாலும் அந்த ஒரு செல்லுல செஞ்சிடலாம், அந்த அளவுக்கு முன்னேற்றம். அதனால டெக்னாலஜியை, தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்க. வேலையிலையும் தொழிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். அதற்கான அற்புதமான காலகட்டம் இது. கேந்திரத்துல ராகு இருந்து குரு பார்க்கிறார். குரு பார்த்தாலே அதுக்கப்புறம் வேற எதுவுமே தேவையில்லை. அமோகமான காலகட்டம். தொட்டதெல்லாம் பொண்ணாகும், நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்புறம் என்ன வேணும்? ஆனா குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஊர் உலகத்துல என்ன ஆட்டம் வேணாலும் ஆடலாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது கணவனோ மனைவியோ மரியாதை ரொம்ப முக்கியம். வரலாறு ரொம்ப முக்கியம் தலைவரே அப்படிங்கிறது மாதிரி மரியாதை ரொம்ப முக்கியம். ஈகோ இருக்கக்கூடாது. என்ன சொல்றாங்களோ செஞ்சிருங்க, கேட்டுருங்க. இல்லை அப்படின்னா எங்க மரியாதை கிடைக்குதோ, எங்க அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்குதோ, எங்க அவங்க ஆசைகள் பேராசைகள் நிவர்த்தி ஆகுதோ அங்க போயிட்டே இருப்பாங்க. அது கணவனோ மனைவியோ. ஏன்னா அப்படியான காலகட்டம் இது. ராகு மோசமானவர். நிலம் தேடி, பொருள் தேடி, செல்வம் தேடி, சுகம் தேடி அலைய விடக்கூடிய கிரகம் அது. ஏன்னா நல்லது மட்டுமே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நல்லவன் மாதிரி இருப்பான், திடீர்னு அவன் கெட்டவனா மாறிடுவான். நீ நாடா இப்படி கெட்டவன் மாதிரி இருப்பான், நல்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். எப்பா நம்ப முடியலடா. எத்தனை பேரை பார்த்துருக்கோம், எத்தனை விஷயங்களை பார்த்துருக்கோம். ராகு பகவான் நல்லது மட்டுமே செய்ய வந்திருக்காருன்னு நினைக்காதீங்க. குடும்பத்தில் குட்டையை குழப்பி நாசமாகிட்டு போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அவசகுணமாக பேசுறதுக்கு விரும்பல, இருந்தாலும் எச்சரிக்கை. மரியாதை, கௌரவம், ஈகோவை விட்டுட்டு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்க முயற்சி பண்ணுங்க. சந்தோஷமா வச்சுக்கோங்க குடும்பத்தில் உள்ளவங்களை, முக்கியமா துணையை. இதை மட்டும் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களது செல்வமும் புகழும் பொருளும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை மாற்றத்தை அடையும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீங்க சரி பண்ணிக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னொரு பெரும் பிரச்சனை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சோம்பல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஒவ்வொரு மனுஷனையும் மக்களையும் முன்னேற்ற பாதையில இருந்து சோர்வடைய வைக்கிறது இந்த சோம்பல் தான். சோம்பல் அப்படின்னா ரொம்ப கெட்ட குணம், ரொம்ப கெட்டவன் ஐயா அந்த சோம்பல்காரன். ஒரு இடத்துக்கு தாமதமா போறது, ஒரு செயலை உடனே முடிக்காம தள்ளி போடுறது, ஒரு செயலை பாதியிலே நிறுத்துறது, ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிட்டே விட்டுறது, போராடிட்டு இருக்கும்போது யாரோ சொல்றாங்க அப்படின்னு சோர்ந்து போய் அந்த வேலையை விட்டுட்டு தூங்க போயிடுறது, இது எல்லாமே இந்த சோம்பல் தான் காரணம். அதனால இந்த சோம்பலை ஒழிக்க 10 வழி இருக்கு அப்படின்னு ஈஸியா சொன்னாலும் அதை செய்யறதுக்கு தடையா இருக்கிறதும் சோம்பல் தான். இப்போ வாழ்க்கையில நீ முன்னேறுவ, இதெல்லாம் செய்யணும்னா இதை யார் செய்யறது? செஞ்சாதானே முன்னேற முடியும். அப்ப அது கொடுக்கறது சோம்பல். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். மனசை சரி பண்றதுக்கு தான் முக்கியமா இந்த அமைதியான இடங்கள், ஆன்மீக நூல், ஆன்மீக இடம், கோவில், தியானம், மந்திரம், இதெல்லாமே இந்த சோம்பலை நீக்கத்துக்கு தான். ஒரு 10 நிமிஷம் யோகா செஞ்சு பாருங்களேன், நீங்களே சுறுசுறுப்பாயிடுவீங்க, உற்சாகமாயிடுவீங்க. ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லி பாருங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது மாதிரி 1 மணி நேரம் சொல்லுங்க, உங்க மனசு அமைதியாயிடும், தெளிவான சிந்தனை பிறக்கும். இந்த மனசை இயக்கிறது யாருங்க? நம்ம தாங்க, நம்ம கையில தாங்க இருக்கு. அதிக சுறுசுறுப்பா இருக்கிறதும் தப்பு, சில நேரத்துல பரபரப்பா மாறுறதும் தப்பு. அப்பயும் சோம்பல் ஆயிடுவோம். நம்ம மனசும் செயலும் சீரா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையலாம். எப்பொழுதுமே நம்ம ஆசைக்கு நம்ம மனசை பறி கொடுக்க கூடாது. நம்மளுடைய எண்ணத்துக்கு தான் நம்ம ஆசையை கட்டுப்பட வைக்கணும். நம்ம எப்ப என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணும், மனசும் உடலும். அடுத்தது பரிகாரம். பரிகாரத்துக்கும் நம்ம காரணம் சொல்லணும், அப்பதான் புரியும் உங்களுக்கு. பரிகாரம் எதுக்குங்க? எல்லாரும் பரிகாரம் பொய்ன்னு சொல்றாங்க. பரிகாரங்கிறது காசுக்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயம். பணம் சம்பாதிக்கணும்னு நிறைய ஜோதிடர்கள், சாமியார்கள் ஏற்படுத்தின ஒரு விஷயம். பரிகாரம்னு ஜோதிடத்துல இல்லவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய ஜோதிடர்களே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, விதியை
மதியால வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறது இறைவனுடைய வழிகாட்டல். சரி, மதியாலையும் முடியல, அப்ப எதியா கதி? யார் கதி? இறைவன் தான் கதி. அப்ப இறைவனை கையெடுத்து கும்பிட்டா அந்த விதி மறைஞ்சிடுமா, மாறிடுமா? அப்படின்னா எல்லாருமே கும்பிட்டுட்டு கஷ்டப்படாம வாழ்ந்துட்டு போயிடுவாங்கல்ல. பரிகாரங்கிறது ரெண்டு விஷயம். ஒன்னு பணத்தை செலவு பண்ணி பண்ணக்கூடிய பரிகாரம், இன்னொன்னு உடலை வருத்தி செய்யக்கூடிய பரிகாரம், இன்னொன்னு இருக்கு நேரத்தை செலவழித்து செய்யக்கூடிய பரிகாரம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பரிகாரம் செய்யணுமா செய்ய வேணாமா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பணத்தை செலவு பண்ணி பண்ற பரிகாரம் இருக்குல்ல, தொலைதூரத்துக்கு போய் ஒரு கோவிலை கும்பிடுறது, அல்லது வீட்டில் செலவு பண்ணி நல்ல ஐயரா பார்த்து யாகம் பண்றது, அல்லது ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்யறது பொருள் வாங்கி, இது பணத்தை செலவு பண்ணி பண்ற பரிகாரம். இதுலயும் நம்முடைய உழைப்பு இருக்குல்ல, அந்த பணத்தை உருவாக்குறதுக்கு நம்ம உழைக்கிறோம்ல, அது உழைச்சி அந்த பணத்தை தான் நம்ம இந்த செலவு பண்றோம். அப்ப அந்த பரிகாரம் ஜெயிக்கும். அடுத்தது உடலை வருத்தி செய்யக்கூடிய பரிகாரம், மாலை போடுறது, பாத யாத்திரை செய்யறது, முட்டி போட்டு நடந்த கோவிலுக்கு போறது, திருவண்ணாமலை கிரிவலம் போறது, இப்படி உடலை வருத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிறைய இருக்கு. இது இரண்டாவது பரிகாரம். மூன்றாவது பரிகாரம் நேரத்தை செலவு பண்ற பரிகாரம். அதாவது மந்திரம். ஒவ்வொரு மந்திரத்தையும் 1,08 முறை ஒரு மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா அந்த மந்திரம் ஆக்டிவேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1,08 முறை சொல்லிட்டா அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும் ஒரு மந்திரத்தை. அப்ப அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப ஒவ்வொரு நாளும் 1008 முறை, 10,008 முறை இப்படி சொல்லிட்டே வரணும். எவ்வளவு நேரம் செலவாகும்? அப்ப நேரத்தை செலவழித்து பண்ணக்கூடிய பரிகாரம். இப்ப இந்த 3 பரிகாரத்துல நீங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இந்த 3மே என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்க வாழ்க்கையில மாற்றக்கூடிய பரிகாரம். என்னதான் அறிவியல் வளர்ந்திருந்தாலும் ஏன் மனுஷன் பிறக்கிறான், ஏன் மனுஷன் இறக்குறான், இதெல்லாம் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது. பிழைக்கவே முடியாது அப்படின்னு மருத்துவர் சொன்னாலும் அதுக்கப்புறம் பல ஆண்டு வாழ்ந்தவங்க கோடி பேர் இருக்காங்க. 100 வருஷம் வாழ்வாங்க அப்படின்னு சொன்ன மருத்துவமும் அற்ப ஆயுள்ல சந்திக்கிற மரணம் நிறைய இருக்கு. அப்ப இந்த உலகம் உருவானதுல இருந்து இந்த வாழ்க்கை ஒவ்வொரு மனுஷனுக்கும் பல பல பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு, பல அதிசயங்களை காட்டிக்கிட்டு இருக்கு, பல மர்மங்களை வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கு. அதனால இந்த ஜோதிடமும் ஒரு அதிசயம், அபூர்வம், பெரிய மர்மம். ஆனா உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கெல்லாம் தற்குறிகள் அப்படின்னு சொல்லணும். எப்படி உண்மை இல்லைன்னு கேட்டா அதை நிரூபிங்கன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது. அந்த நிரூபிங்க அப்படின்னு கேட்டுட்டு தெரியாதுன்னு சொல்றாங்களே, அதுதான் ஆன்மீகம், அதுதான் இயற்கை. அதனால அந்த பரிகாரம் பல பேருக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு, சில பேருக்கு நடக்காமலும் இருக்கு. ஆனாலும் முயற்சி பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா இந்த பரிகாரத்தால உங்க வாழ்க்கையை மாறும். எல்லா பரிகாரமும் உண்மை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பணத்துக்காக, பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக, திருடத்துக்காக செய்யற பரிகாரங்கள் நிறைய இருக்கு. அது ஆளை பொறுத்து இருக்கு, உங்களுடைய ஆசையை பொறுத்து இருக்கு, உங்களுடைய பரிகார தேவையை பொறுத்து இருக்கு. அதையெல்லாம் தாண்டி உணர்வு பூர்வமா நீங்க யோசிச்சாலே தெரியும் இந்த பரிகாரங்கள் உண்மையான பரிகாரமா இல்ல பணத்துக்காக செய்யக்கூடிய பரிகாரமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதனால ராகு கேது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா பெயர், புகழ், செல்வம் எல்லாத்தையும் அபரிதமா அள்ளி கொடுத்துருவாங்க. கெடுக்கணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா நம்மள ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. அப்ப அதுக்கு இடையில தான் நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த பரிகாரம் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். ஏன்னா நிறைய சுபகாரிய தடை ஏற்படும், வீண் வம்பு வழக்கு வரும், தேவையற்ற அவமானம் வரும், அவச்சொல் நம்ம மேல விழுந்திருக்கும், வறுமை அதிகரிச்சிருக்கும், கடன் தொல்லை அதிகமா இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த ராகு கேது நமக்கு சாதகமா இல்லாதாலதான் காரணம். அதனால நமக்கு பணம் காசு இருந்ததுன்னா அதற்குரிய கோவிலுக்கு போய் நம்ம பரிகாரத்தை செய்யலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காளஹஸ்தி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா ஆந்திராவில் புகழ்பெற்ற கோயில்ல ஒரு கோவில் இந்த காளஹஸ்தி கோயில். அந்த கோவில்ல சிவபெருமான் ராகு, பார்வதி தேவி கேதுவா இருக்காங்க. அதாவது காளஹஸ்தீஸ்வரரா சிவபெருமானும், ஞான பிரசன்னம்பிகாவா பார்வதியும் இருக்காங்க. இவங்களுக்கு இந்த ராகு கேதுக்கு தனிச்சன்னதி அந்த காளஹஸ்தியில தான் இருக்கு. இது மிகப்பெரிய விசேஷமான ஒரு ஆலயம். எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் சரி, இந்த ராகு கேதுவால எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில நான் சொன்ன மாதிரி தடை, துன்பம், இழப்பு, தோல்வி, அவமானம் இதெல்லாம் இருந்ததுன்னா இங்க ஒரு முறை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் இருக்காது. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். சரி, இங்கெல்லாம் போறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா ஒரு 3 பரிகாரம் சொல்றேன். உங்களால எது முடியுதோ அதை செய்யுங்க. கண்டிப்பா வாழ்க்கை மாறும். ஜாதகத்துல கேது சாதகமா இல்ல அப்படின்னா எல்லாமே மந்தமா இருக்கும், எல்லாமே தடை ஏற்படும். அப்ப அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஹோம திரவியங்கள், அதாவது அகர்பத்தி, சூடம், சாம்பிராணி, தூப பொருட்கள், கருப்பு இல்லனா வெள்ளை நிற போர்வைகள், சீயக்காய், உளுந்து வடை இல்லனா உளுந்தால் செய்யப்பட்ட பலகாரங்கள், வெள்ளை கருப்பு நிற ஆடைகள், நெல்லிக்காய், மாங்காய், ஊறுகாய், இதெல்லாத்தையும் ஏழைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாங்கி தானம் பண்ணுங்க. இது என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு தானம் செய்யுங்க.
நல்லா கவனமா மறுபடியும் கேட்டுக்குங்க. அதுபோல தெரு நாய்களுக்கு பிஸ்கட்டு, பால், அன்னம் இதெல்லாம் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா ராகு பகவான், கேது பகவானுடைய தோஷங்கள் நீங்கி உங்க வாழ்க்கையில எல்லா தடையும் நீங்கி மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். இது முதல் பரிகாரம், அதாவது தானம் செய்யறது. அடுத்தது, வீட்டுல வடமேற்கு இல்லைன்னா தென்கிழக்கு திசையில ஏதாவது ஒரு இடத்துல பறவைகள் இருக்குல்ல, ராகுவுக்கு கேதுவுக்கு பிரியமான உளுந்து, கொள்ளு இத பறவைகளுக்கு தானமா வைக்கிறீங்க, கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ராகு கேது தோஷம் அற்புதமா விலகும். அது மட்டும் இல்ல, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை புத்துள்ள கோயில் இருக்குல்ல, அங்க போய் அந்த புத்துல பூக்களை கொஞ்சம் பரப்பி விட்டு மஞ்சள் குங்குமத்தை கொஞ்சம் தெளிச்சு விட்டு நெய் தீபம் இல்லைன்னா பஞ்ச தீப எண்ணெயில தீபம் ஏற்றி வைங்க. பச்சரிசி அரைச்சி கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கலந்துட்டு போங்க. அந்த இடத்துல தூவி விட்டுட்டு, அதாவது சுத்தமான நெய், பஞ்ச தீப எண்ணெய் ரெண்டுல ஏதாவது ஒரு எண்ணெயில தீபம் ஏற்றி 9 முறை அந்த புத்தை சுத்தி வரீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம தோஷங்களை நீக்கக்கூடிய வலிமை, கர்ம வினைகளை நீக்கக்கூடிய வலிமை அதுக்கு உண்டு. அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும். இது இரண்டாவது பரிகாரம். மூன்றாவது பரிகாரம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எந்நேரமும் குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு, எது செஞ்சாலும் தடையா இருக்கு, நஷ்டமா இருக்கு, எந்நேரமும் அழுதுகிட்டே இருக்கும், வீட்டுல துன்பம் தாங்க முடியல, கடன் பிரச்சனை தாங்க முடியல, ஊரை விட்டு ஓடிடலாமா இல்ல தற்கொலை பண்ணிக்கலாமான்னு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, எதை தின்னாவது பித்தம் தெளியுமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த பரிகாரம் மிக சிறந்த பரிகாரம். பச்சரிசி மாவால காலையில எழுந்திரிச்சு கோலம் போட்டு விநாயகருக்கு மலர் சாத்தி விநாயகருக்கு விரதம் இருங்க. நைவேத்தியம் ஏதாவது இருந்தா வைங்க. அன்னைக்கு இந்த ராகு கேது மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. மொத்தம் 9 திங்கட்கிழமை இதை செய்யுங்க. பரவாயில்ல, 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம். இந்த மந்திரத்தை மட்டும் 108 முறை சொல்லிடுங்க. ராகு காயத்ரி மந்திரம் அப்படின்னா ஓம் நாகத்வாச வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தந்தோ ராகு பிரசோதயாத். இந்த மந்திரம் ஸ்கிரீன்ல இருக்கு, பாத்துக்கங்க. அடுத்து இந்த கேது காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அஸ்வத் அஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த 2 மந்திரத்தையும் அடுத்தடுத்தது 108 முறை சொன்னீங்க அப்படின்னா நான் சொன்னது மாதிரி அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. அதனால இப்ப இந்த 3க்கும் பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடவுளுக்கு தானே அப்படின்னு அலட்சியமா பண்ணாதீங்க, பரிகாரம் பலிக்காது. இங்க சீயக்காய் சொல்லியிருக்கோம், தான பொருட்கள் சொல்லியிருக்கோம், நெல்லிக்காய், மாங்காய் ஊறுகாய், நெய் தீபம், பஞ்சதீப எண்ணெய், பச்சரிசி மாவாள கோலம், இதெல்லாம் சாத்தியமா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதுவும் தரமான பொருட்களா இருக்கும், பூஜை பொருள்லாம் கிடைக்குமாங்க அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி இவங்ககிட்ட அத்தனை பூஜை பொருட்களும் தரமானதா சுத்தமானதா இருக்கு, வாங்கி பயன்படுத்தி பார்த்துருக்கோம். நீங்களும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நெய்லாம் பசுமாட்டு நெய் நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அப்படியான எண்ணெய் அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. பஞ்சதீப எண்ணெய் 5 எண்ணெய் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய், அதுவும் செக்கிலாட்டின சுத்தமான எண்ணெய்களா வாங்கி அவங்க தயாரிக்கிறாங்க. 5 எண்ணெய் அப்படிங்கிறது நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பசுமாட்டு நெய் இதெல்லாம் கலந்த பஞ்சதீப எண்ணெய். பஞ்சபூதங்களை தன்வசமாக்கக்கூடிய வலிமை இந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு உண்டு. இதெல்லாம் சுத்தமான பொருளா அவங்கள்ட்ட இருக்கு, கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. அது மட்டும் இல்ல, பச்சை கற்பூரம், பச்சரிசி கோலமாவு கட்டியாவும் இருக்கு அவங்கள்ட்ட, பவுடராவும் இருக்கு. நீங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. பச்சரிசி மாவால இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. கோலம் போடணும் அப்படின்னா தண்ணி தொட்டு கரைச்சி கோலம் போடலாம், இல்லைன்னா நம்ம மாவால மண்ணால கோலம் போடுறோம்ல அந்த மாதிரி கூட கோலம் போடலாம். ரெண்டுமே அவங்கள்ட்ட இருக்கு, வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேங்க, தோத்துருவோம்னு எதையும் தொடங்காம விட்டுறாதீங்க. தோல்வி கத்து கொடுக்கிற பாடம் இருக்குல்ல, அது எதுலையுமே கிடைக்காது. அதனால இந்த பாடத்துக்காகவே நிறைய செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. இந்த பாடத்தை நீங்க வேற எங்கேயுமே கத்துக்க முடியாது. மற்றவங்க அடைஞ்ச அனுபவத்திலையும் நாம அடையிற அனுபவத்திலையும் தான் இந்த பாடத்தை நம்மளால கத்துக்க முடியும். அதனால மனசை பழக்குங்க, தோல்விக்கு தயாராக்குங்க. தோல்வியை கண்டு தோலாம அந்த வலிமையை மனசுக்கு கொடுக்கறதுக்கு பழகிக்குங்க. எல்லா கெட்ட குணங்களும் நல்ல குணங்களும் மனசு சார்ந்தது. அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.